இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னையில் கல்லூரி மாணவி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் திடுக்கிடும் திருப்பமாக அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்றும் அது பொய் புகார் என்பதும் காவல்துறை விசாரணையில் அம்பலமாக இருக்குது. நடந்தது என்ன, காவல்துறையின் கிடுக்கிப்பிடி விசாரணையில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. சென்னையில் காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக திருச்சியைச் சேர்ந்த மாணவி கொடுத்த புகாரால் தலைநகரமே மிரண்டு போய்விட்டது, பெற்றோர்களை பதற வைத்து விட்டது. நடந்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திருச்சியைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி சென்னைக்கு வராங்கங்க. கோட்டூர்புரம் மகளிர் காவல் நிலையத்தில் திடீர்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதில் திருச்சியில் பிடெக் 4ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்காக போன மாதம் சென்னைக்கு வந்து அடையாரில் ஒரு பிஜி ஹாஸ்டலில் தங்கி ப்ராஜெக்ட் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னைக்கு வந்த கொஞ்ச நாட்கள்லேயே தன்னோட செல்ஃபோனுக்கு அடையாளம் தெரியாத சில நபர்கள், அதாவது அன்னோன் நம்பர்லேருந்து மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை அனுப்பி அதை ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டியதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடந்த திங்கட்கிழமை 9ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணி வாக்கில் ஒரு மொபைல் ஆப்பில் வண்டி ஒன்று புக் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அங்கே காரில் வந்த ஒரு கும்பல் தன்னை கடத்தி கொண்டு போனதாகவும், மயக்க பவுடர் பூசினதுனால என்ன நடந்ததுன்னு தெரியல, இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அப்படின்னும் அந்த திருச்சி காலேஜ் மாணவி வாய்மொழியாக ஒரு புகார் கொடுக்க, இந்த செய்தி ஒவ்வொரு பெற்றோரையும் பதறச் செய்து விட்டது. தவிர மருத்துவமனையிலிருந்து அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தப்பவும் மறுபடியும் ஒரு கும்பல் காரில் ஏற்றி கொண்டு போய் நடந்ததை வெளியே சொன்னால் மார்பிங் பண்ண உன்னோட புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த கும்பல் மிரட்டியதாகவும் புகாரில் அந்த மாணவி வந்து சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தமாக மகளிர் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை நடத்தினாங்க. முதல்ல அந்த பொண்ணு சம்பவம் நடந்ததா சொன்ன இடங்கள்ல சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு அதில் தெரிய வருது. படிப்பு விஷயத்திலையும் மற்ற சில விஷயங்கள்லையும் அந்த பொண்ணு மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாகவும், அதனால் இப்படி ஒரு பொய்யான புகாரை அவர் அளித்திருப்பதும் விசாரணையில் அம்பலமானது. இந்த நேரத்தில் நம்மிடையே காவல் உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள் இணைகிறார். அவரிடம் நாம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. சார், இப்போ தேவையில்லாமல் ஒரு பொய் புகார் கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை அந்த மாணவி உருவாக்கிட்டாங்க. பொய் புகாருக்கு என்ன சார் நடவடிக்கை பொதுவா? அதாவது அந்த பெண்மணி வந்து கொடுத்த புகார் பொய் அப்படிங்கிறது வந்து காவல்துறை வந்து அதை வந்து அவங்க அறிந்து தெரிந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆயிருக்கும். ஏன்னா அது ஒரு பெண், அது கல்லூரி மாணவி பாலியல் பலாத்கார புகார் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ காவல்துறை வந்து அதை வந்து ரொம்ப சின்சியரா அதை வந்து சென்சிட்டிவா அந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது வந்து சிசிடிவி கேமரால அவங்க வந்து எந்த இடத்துல இருந்து புக் பண்ணாங்க, அவங்க கடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களா, அந்த இடத்துல உள்ள சிசிடிவில பார்த்தா அது மாதிரி ஒரு சம்பவமே இல்லை. இது 9/3/2026 அன்னைக்கு நடக்கு, திங்கட்கிழமை அன்னைக்கு. அதுக்கு அடுத்தால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதே பெண்மணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வெளியே வரையில திருப்பி கார்ல இருந்து 3 பேர் வந்து என்ன கடத்திட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி மிரட்டி அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது புகாரை வந்து 11ஆம் தேதி தான் கொடுக்குறாங்க. இப்ப இது வந்து முதல்ல சிசிடிவி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயும் உள்ளதுலயும் இல்ல, முதல்ல இவங்க கடத்தப்பட்டதா சொன்ன இடத்துலயும் இல்ல. முதல்ல கடத்தப்பட்ட போது இவங்க கத்தி இருந்தாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க உதவிக்கு வந்திருப்பாங்க. திருப்பி 1 மணி நேரம் கழிச்சு கொண்டு உடையில அதுக்கப்புறமா தான் இவங்க காவல்துறைக்காக இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். உண்மையா இருந்தா அப்பவே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அவங்க பெற்றோர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, நண்பர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைனா அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல கத்திருந்தாங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஓடி வந்திருப்பாரு, பப்ளிக் ஓடி வந்திருப்பாங்க. ஆக டிஜிட்டல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதை கலெக்ட் பண்ணி செக் பண்ண பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கன்ஃபார்ம் முடிவுக்கு வராங்க. ஒரு மனிதன் கூட பார்த்தத இல்லைன்னு சொல்லிடுவான், மாத்தி சொல்லலாம். ஆனா அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் மாறாது. சிசிடிவில இருக்கிறது டிஜிட்டல் எவிடன்ஸ் எக்காரணத்துக்கு மாறாது. ரெண்டாவது, இவங்களுக்கு மார்பிங் பண்ணி போட்டோ அனுப்பிச்சா சொன்னாங்க இல்லையா, அது எந்த நம்பர்ல இருந்து வந்தது, அது எந்த போட்டோ எங்க, இந்த மாதிரி விசாரணைகள்லாம் கிழக்கு இப்படி போட்டு அவங்க கேட்கல, அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன் காவல்துறைக்கு சொல்லல, பெற்றோர்களுக்கு சொல்லல, நண்பர்களுக்கு சொல்லல, படிக்கிற இடத்துல சொல்லல, தங்கி இருக்க இடத்துல சொல்லல, அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும் வெளியே. ஆக உண்மை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து பெண்கள் வந்து நிச்சயமா கையாளக்கூடாது. மன உளைச்சலால அவங்க பொய் புகார் கொடுத்ததா சொல்லப்படுது. இப்படியே நூதனமா நடக்குமா என்ன? அதாவது மன உளைச்சல், அதாவது இப்ப லேட்டஸ்ட் இதுல வந்து நிறைய படிச்சவங்க,
சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கவங்க கூட மன உளைச்சலால பாதிக்கப்படுறாங்க. மன சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க, கவன சிதறல் அப்படிம்பாங்க. நல்ல மனநல மருத்துவரை பார்த்து இவங்க ஆலோசனை பெறணும். தேவைப்பட்டா சிகிச்சை கூட பெறணும். அது உண்மைன்னா இது வந்து பிற்காலத்துல அவங்களை ரொம்ப பாதிக்கும். இந்த சின்ன வயசுலயே வந்து இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னா அது அப்படியே வளர வளர அதுவும் வளரும். அதனால இதுக்கு படிப்பு, சமூகத்தில் உள்ள அந்தஸ்து இதெல்லாம் வந்து மனச்சிதறல் வர்றதுக்கு வராம இருக்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது. அது யாருக்குனாலும் வரலாம், யாருக்கும் பிரச்சனைகள் வரலாம். அது சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு எத்தனை % பாதிப்பு இருக்குது, பாதிப்பு இருக்கா, எத்தனை % பாதிப்பு இருக்கு, எதனால இந்த பாதிப்பு எப்படி இருக்கு, இதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது அங்க வழிமுறைகள் இருக்கு. அது இப்படி பண்ணுவாங்க. நிச்சயமா இந்த பெண் வந்து மனநிலை மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற்று நடவடிக்கை எடுக்கணும். சார், பிடெக் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பொய் புகார் கொடுத்தா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு தெரியாமலா இருப்பாங்க அந்த மாணவி? அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சாலும் கூட அது வந்து தப்பா தெரியாது. அவங்கள பொறுத்தவரை அவங்க வந்து அவங்க மனசுல தோணுது, இது மாதிரி சொல்லு அப்படின்னு அவங்க மனசுல சொல்றாங்க, புகார் கொடு அப்படின்னு தோணுது. அதனாலதான் அவங்க செய்யறாங்க. ஆனா பொதுவா வந்து நல்ல மனநிலையோட இருந்து ஒருத்தர் பொய் புகார் கொடுத்தாங்கன்னா 217 பிஎன்எஸ் ஆக்ட்ல வந்து 217 செக்ஷன் பிரகாரம், அதாவது முன்னாடி உள்ள ஐபிசி இந்தியன் பீனல் கோட்ல 182 அது பிரகாரம் வந்து அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கலாம். அவங்களுக்கு வந்து 6 months தண்டனை கொடுக்கலாம், 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கலாம், இல்ல இரண்டையும் சேர்த்தே தண்டனையா கொடுக்கலாம் அப்படின்னு சட்டத்துல வழிமுறைகள் இருக்கு. ஆனா காவல்துறை வந்து அந்த பெண்ணை வந்து மன்னிச்சு அவங்க பெற்றோர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இது மாதிரி இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பெண்ணோட எதிர்காலம், அது ஒரு வயதுக்கு வந்த பெண் படித்துக் கொண்டு இருக்காங்க. அதனால அவங்களோட எதிர்காலத்தை கருதி அவங்க வந்து பெற்றோர்கள்ட்ட சொல்லிட்டு இந்த பெண்ணுக்கும் தகவல் சொல்லி இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணி இதை அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இந்த பொய் புகார் விவகாரத்தில் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த பெண் வந்து கல்லூரி படிக்கிறாங்க, அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கின்றது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர்களை மன்னித்து விட்டு ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுத்து விட்டு காவல்துறையினர் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி ரஞ்சித். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.